No scripts, no filters, just live creators doing your thing. You can chat, gift, or even go live yourself. Hey, someone. Hello guys, நான் தான் உங்கள் மாற்றவி. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனி பண்டல் தான் எடுக்க போறோம். சோரா பாத்தீங்களே தெரியும். ஏன்னா 40 செகண்ட்ல பனி பண்டல் வர போகுது. எப்படி 4000 டைமண்ட் புடிங்கி எடுத்துவானுங்க. இப்போ நம்ம கிட்ட 4954 டைமண்ட் இருக்கு. இதுல எப்படி தருவாங்க அது நமக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ட்ரை பண்ணுவோம். Hello guys, நான் தான் உங்க ஸ்பீடிங் ரவி. ஆப்டைன் கொடுத்துடலாம். வந்துட்டு மக்களே இயர்லி ஆக்சஸ் பனி பண்டல் ஒரு காசுக்கும் ஆகாது. எல்லாம் சீக்கிரம் கிடைச்சிடும் வெயிட்டிங் சரியா. இப்போதைக்கு 5 ஸ்பின் வந்து 180 டைமண்ட் முரட்டு கொள்ள யாருமே மேக்ஸிமம் எடுக்காதீங்க சரியா. டாப் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம 10 உள்ள இன்வெஸ்ட்மெண்டா போடுறோம்னா அது ரிட்டர்ன் யூடியூப் வழியா உங்க மூலமாவே வந்துடும். அதனால கண்ண பாக்குறது எல்லாமே மாயதான். அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் கிடைச்சா ஒரு லூட் பாக்ஸ், ரெண்டாவது வந்து பேக் பாருங்க ஒரு கேவலமான பேக். அப்புறம் வந்து இது என்ன இளவியா இது மூவிங் அமௌண்டா இது கடவுளே. சரி ரைட்டு. அப்புறம் பண்ணி மாட்டேன் எந்த ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட முடியாது மண்டையை தவிர. உருவிடுவானுங்க சொன்னார்களுக்கு அகைன் சொல்றேன். அதனால யாரும் ட்ரை பண்ணாதீர்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் கேரண்டி டோக்கன் 75 ஸ்பின் தான். இது என்ன புதுசா இருக்கு? 75 ஸ்பின்ல ஒரு டோக்கன் கேரண்டியா தருவாங்க. நம்பற மாதிரி இல்லையா? சரி ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செட்டிங்ஸ் போய் நம்ம ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிப்போம். கிளியர் கேட்ச் இதெல்லாம் முக்கியம். சரி ஆடம் கேரக்டர்லாம் வச்சாதான் நமக்கு கிடைக்கும். சரி நான் அக்கா பண்ண வச்சிரும். எப்படி ராஜா பகவதி மாதிரி இருக்கா? நம்ம லக்கிராயில போய் கோல்ட் ராயில வந்து ஒரு 30 ஸ்பின் போடும். ப்ரோ டைம் வேஸ்ட்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்காது ப்ரோ. 2 3 4 ஓகே டோக்கன் டவர் ஈவென்ட். யோ அதுக்குள்ள 228 பேர் எடுத்தாங்க. சரி ரைட் நம்ம சுத்தம் 3 2 1 போடுறியா 3 சுத்திட்டே இருக்க. நான் ஒண்ணும் சொல்றது இல்ல. அடுத்த 3 + 144 உசி போச்சுடா. ரைட் போடு. ஒரே ஒரு டோக்கன் இருந்திருக்காங்க. நாய் நாதாரிங்களா ஒரு டோக்கன் பாரு எப்படிதான் வத்தல் வைப்பானுங்க. கடவுளே அதுக்குள்ள பாருங்க 2156 பேர் எடுத்தாங்க. எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? கடவுளே கிடைச்சிரு. பார்க்க போகிற வீடியோ பாருங்க. பிடிச்ச வீடியோவே தான் 10-15 வாட்டி பார்க்குறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஈவெண்ட்னாலே நம்ம பேர் கண்டிப்பா அதுல இருக்கும். ஸோ இல்லாமல் இருக்காது. ஏன்னா போன டைம் பண்ண சம்பவம் அப்படி. ஸோ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபரும் சரி. லாஸ்ட் டைம் நம்ம செகண்ட் பொசிஷன் அடித்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,10,000. ஸோ அந்த டைமில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் சைடில் நமக்கு பெரிய காம்படிஷன்லாம் யாருமே இல்லை. நமக்குள்ளே பேசி வச்சுட்டு நாங்கள் ஒரு 3 பேர் தான் அடித்தோம். ஆனால் இந்த டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ரோவில் வந்து என்ட்ரி போட்டிருந்தாரு. ஸோ நான் அந்த டைம் எடுக்க வேணான்னு தான் இருந்தேன். ஏன்னா வந்து பேட்ச் வந்து நம்ம ஒன்று தான் எக்யூப் பண்ண முடியும் ப்ரொஃபைலில். இதா இல்லை அது அப்படி தான் ஓகேவா. இந்த ஆக்ஷன் ஈவெண்ட்டோட பேட்ச் இல்லைனா போன ஆக்ஷன் ஈவெண்ட்டோட பேட்ச் இந்த 2 தான் எக்யூப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நாட் 2 தான் இருக்குல்ல நம்ம அதையே எக்யூப் பண்ணிப்போம். ஏன்னா திருப்பி யார் 5 லட்சம் டைமண்ட் போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணாங்க. அதை கிஃப்டே கொடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு விளாடுறேன். ஆனால் என்ன பண்ணுறது தமிழ்நாட்டிலேயாவது ஃபஸ்ட்டு வரணும்ல. ஆனால் பிஎஸ் ப்ரோ அது குறுக்கில் வந்து நான் வருவேன்டா அப்படின்னு வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம எப்படி பீட் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ டைமண்ட் வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. மினிமம் ஒரு 10K லைக்ஸ் போச்சுன்னா நான் ஃபோன் அடிக்கிறேங்க. நான் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆக போகுதுன்னு தெரியல. கால்குலேட் பண்ணிட்டு என் கணக்குள்ள இருந்துச்சுன்னா நான் ஃபோன் அடிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி உங்களோட யூஐடியை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஈவெண்ட் எடுக்க போறீங்கிறத அந்த கமெண்ட் கீழே சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் என்னென்ன பேட்ச் எடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு 50K டைமண்ட்ஸ் இருக்கு. நம்ம மேலும் வேணும்னா நம்ம டாப் பண்ணுவோம். நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டாப் பண்ணி எவ்வளோ இப்போ வந்து காம்படிஷன் போகுதுங்கிறத பார்த்துட்டு டாப் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ கண்டினியூ பார்க்கலாம். ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு ருபீஸ்க்கும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் தென் நம்ம வேஸ்ட் பண்ற காசு இப்படியாவது பிரயோஜனமா இருக்கு, நம்மளை பார்த்து ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் சந்தோஷப்படுறாங்கிறதுக்காக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே முகவைட்டியோட வாட்ஸ்அப் சேனல், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ முகவைட்டினா அதை டேப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் கூட போக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலை பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். உங்கள் நம்பர் கூட யாருக்கும் ஷேர் ஆகாது. ஸோ அதில் நம்ம அடிக்கடி வைக்கிற கிவ்அவேஸ், ரெடீம் கோட், ஃப்ரீ ரெடீம் கோட் கிவ்அவேஸ், அது அதுக்கப்புறம் நம்மளோட ஐடி கலெக்ஷன்ஸ், நம்ம கிட்ட இருக்க ஐடி ஏதாவது சேல் இருந்துச்சுன்னா கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஐடி சேல் குரூப் லிங்க் எல்லாமே அதில் வரும்.
அதுதான் அஃபிஷியல் லிங்க். வேறு எதுலேயுமே ஜாயின் ஆக வேணாம். ஏன்னா அதில் தெளிவாக இருக்கும். அதுலேயே நம்ம நம்பர்ஸ் கூட இருக்கும். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது பை அண்ட் செல் பண்ணணும் கூட அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் போகிற வீடியோ, யூடியூப்பில் போகிற வீடியோ, லைவ் ஏதாவது இருந்துச்சுன்னா முன்னாடியே நம்ம அதை அப்டேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை இருக்குங்கிறதுனால நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும். நமக்கு கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டதை அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் கூட வந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சேல் பண்ணால் கூட அதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், பேக் டு த வீடியோ. ஸோ நம்ம ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாட் 2ன்னு இருக்கும். ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். நான் கால் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம அதை எப்படி அசோசியன் ஆர்மின்னு சொல்லிட்டு நயனஸ்ல இருப்பாங்க, அவங்கள எப்படி பீட் பண்ணி நம்ம டாப் 3க்கும் டாப் 2க்கும் கடைசி 2 செகண்ட்ஸில் வந்தோம். ஸோ அதை பற்றி தான் கிளியராக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் கார்டில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க. பார்த்தா 100 பொசிஷனில் இருந்தார். நான் பெட் பண்ணி வந்துட்டேன் உள்ள 100 பொசிஷனுக்குள்ளே. ஏன்னா வந்து உள்ளே வரதுக்கே நம்ம வந்து ஒரு 18,000 டைமண்ட்ஸ் கிட்ட பிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிஎஸ் எனக்கு கால் பண்ணி என்னடா பண்ணுறேன், இதுக்கெல்லாம் உள்ள வந்து நீ தான் இந்த ஈவெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னியே அப்படின்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் டிசி போய் நான் அவர் வந்து காம்படிஷன் பண்ணியிருப்போம். லைக் வாங்க சரி யாரு தான் போட்டு தான் யாருக்கு வாங்க அடித்து பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி காம்படிஷன் போட்டு இது பண்ணியிருப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா 14,800 டைமண்ட் இருக்குது, போட்டால் டாப் 1 வந்துடலாமான்னு நினைப்பீங்க. வாய்ப்பே இல்லை. இது டாப் 100க்குள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் 17,000 டைமண்டு. டாப் 1 போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,40,444 டைமண்ட் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஒருத்த ஃபேன்சியாக இருக்கட்டும்ட்டு. அவன் யாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அவன் பேர் வேறு பாக்ஸாக காட்டுது. ஸோ அவன் பேர் ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ட்ரிக்கு மட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 டைமண்ட் மாதிரி போடலான்னு பார்த்தேன். நீ 17,000 டைமண்ட் இருந்தால் தான்ப்பா உள்ளே போக முடியும் அப்படின்னு ஒரு இதில் சொல்லிட்டாங்க. சரி 17,000 டைமண்ட் போட்டு உள்ளே போய் 100 பொசிஷன் பிடிப்போம். 100 பொசிஷன் யார் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஆனால் இப்போ வந்து நம்ம பெட் பண்ணாமே பார்த்துக்கலாம். முன்னாடி வந்து பெட் பண்ணாதான் உங்களுக்கு பேர்லாம் காட்டாது. இன்னும் முன்னாடி போகிறக்கு எவ்வளோ டைமண்ட் வேணும்னு கேட்கும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17,000 டைமண்ட் பெட் கட்டியிருக்கோம் 100 பொசிஷன் உள்ள வர்றதுக்கு மட்டுமே. கைஸ் இதை பார்த்துட்டு நீங்களும் நானும் பெட் கட்டுறேன்னு ஏதாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். பார்க்குறீங்களா, ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் வரும், அதை பாருங்கள். மற்றபடி நானும் இதில் தலைகளாக தான் குதிப்பேன்னு குதிச்சிடாதீங்க. இது விபரீதமான விளையாட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 100க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே எல்லாருமே 18,000 19,000 போட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ்லாம் அடிக்கணும்னா இப்போ அடிச்சு உள்ளே போயிடலாம். டாப் 50க்குள்ளே கூட போகலாம். ஆனால் பிஎஸ் ப்ரோ எங்கே இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. லிஸ்ட்லேயே அவரை காணும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் அவர் என்ட்ரி போட்டு வரலான்னு இருப்பார். இதை பார்த்துட்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ போட்டிருக்காரு. லைக் என்னன்னா 100 பொசிஷன் வந்து நிற்கிறான், இதுலேயே இல்லையா நான் போர்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் டாப் பண்ணி. அதே மாதிரி இந்த டாப் 100ல் இருக்க பாதி பேர் வந்து யூடியூபர்ஸாக இருக்காங்க. அதில் பாதி யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விபேஜ் யூடியூபர்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக வந்துடுது, டாப் பண்ணி தராங்க. பிஎஸ் ப்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் டைமண்ட் இருக்குது அக்கௌண்ட்டில். 3 லட்சம் 2 லட்சம் வச்சிருக்காரு. மெயில் பாக்ஸில் போய் கிளைம் பண்ணிருக்காருண்ணா, டாப் பண்ணிட்டு வரேன்டா, எனக்கு வழி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் Are you ready to talk? Download Tango and join the real party. எப்படி வேணும்பா வாங்குறது? ஓ இதெல்லாம் இருக்காருண்ணா, டாப் பண்ணிட்டு வரேன்டா, எனக்கு வழி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் போர்டில் இருந்த எல்லாருமே லாஸ்ட் ஆப்ஷனில் ஸ்பின் பண்ண அந்த பிஎன்ல இருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் 4,44,000 டைமண்ட் போட்டு 5th பிளேஸ் தான் பிடிச்சிருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிளேயர்ஸ் இதில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன தவிர. ஸோ தமிழ் பிளேயர்ஸ் இதில் இருக்கும் ப்ரோ அப்படின்னா என்ன பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்க நேமை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த தமிழ் பிளேயர்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறோமோ இல்லையோ தமிழ்நாட்டில் நம்பர் 1 வந்துடுறோம். மீத்தபடி நீங்கள் யார் வேணாலும் எங்கெல்லாம் அடிச்சுங்களான்னு விட்டுலான்னு தான் இருக்கேன். ஸோ ஆனால் நம்ம வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாப் 1 அடிக்கிறதுக்கு இந்த கண்டென்ட் ஹிட் பண்ணுறதுக்கோசரமே டாப் 1 அடிப்பேன். நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைமே டாப் 2 அடிச்சிருக்கோம். எந்த ஹைப்புமே இல்லாத போது டாப் 2 அடித்து இந்த ஆக்ஷனில் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நிறைய ஹைப் இருக்குது. பிஎஸ் ப்ரோ வேறு சண்டைக்கு வராரு, இதெல்லாம் வார்லு ப்ரோ வேறு கூப்பிடலான்னு இருக்காங்க. ஸோ சண்டை பெருசாக போகும். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேலிஸ்ட் மாதிரி நிறைய வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் ப்ரோ கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு என்னடா பிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து பொசிஷன் வந்து விடாம முன்னாடி போயிட்டே இருக்கே, என்ன கதை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ டிசி வா இப்போ நம்ம 2 பேரும் ஒட்டுக்காக்கு வந்து ஸ்பின் பண்ணுறோம். ஸோ ஸ்பின் பண்ணி அந்த வீடியோவை போடலாம். நீ டிசி வான்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ நம்ம டிசி போகிறோம், மாப்பிள்ளை தாக்குறோம், பொண்ணை தூக்குறோங்கிற மாதிரி டிசி போகிறோம், அவரை தாக்குறோம், பொசிஷனை தூக்குறோம். வாங்க ஐஸ் உள்ள போவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பிஎஸ் ப்ரோ பேசுறது 2 பேருமே பேசுறது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இடையில நம்மளும் பேசுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்து அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு 4-5 பசங்களை பிடிச்சி வச்சு பேசிட்டு இருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபர் யார், நம்ம என்ன வெயிட்டுங்கிறத காட்டுறோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அது நீங்களே போடுங்க, உங்களுக்கே ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். என்ன பண்ணாலும் நான் வந்து பாத்துட்டே இருப்பேன். கடைசி அந்த 2 செகண்ட் இருக்கும்ல முடியும் போது, அப்ப வந்து நான் பாத்துட்டே இருப்பேன் முகு இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு அதை பாத்துட்டு முன்னாடி வந்துடும். நான் டப்புன்னு கடைசி 3 செகண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா
நான் வந்து ஐயோ, ஆமால இவன் வேற, இவனுக்கு வேற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவன் அசாசினே கதற விட்டான். போன வாட்டி நான் பாத்துட்டு இருந்தேன். அவன் பாவம் கடைசி 3 செகண்ட்ல அவனும் பகாடி வந்து 2 பேரும் இருந்துகிட்டு பிளான் போடுறாங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி பிளானா போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில எந்த நேரத்துல இருந்து எங்க வந்தான்னு தெரியல, டப்புன்னு உள்ள வந்துட்டாங்க. ஆனா போன வாட்டி மாரி இந்த மாதிரி நேம் எல்லாம் பார்க்க முடியாது நினைக்கிறேன்லடா. போன வாட்டி வந்து நேம் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் நம்ம எந்த பொசிஷன்ல இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். நான் 60,000 டைமண்ட் எக்ஸ்ட்ரா பிட் பண்ணிட்டேன். பகாடி வந்து நான் 4.5ல இருந்தா நான் 5.5 லட்சத்தி சம்திங் போயிட்டேன். 100 டைமண்ட் போடுங்கண்ணா, 100 டைமண்ட். அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு நைஸா வந்து முன்னாடி போயிருவோம் நம்ம. சூப்பர். அப்படியா விஷயம்? பேசாம 1 லட்சம் டைமண்ட் ஒண்ணுன்னு போட்டு அமுக்கி விட்டு நம்ம பேசாம டாப் 5 போயிருமாடா. சரி நான் இதை சொல்றேன். கரெக்ட் தான் பண்ணலாம். பாருங்களேன், நான் வந்து 100க்குள்ளே இல்ல. எங்கடா இருக்க? நான் வந்து இப்ப 100க்கு மேல போயிட்டேன். லைக் 82. 82 ஆமா. ஐயோ இவங்கிட்ட எவ்வளவு டைமண்ட் இருக்குன்னு தெரியல. எவ்வளவு போட்டு வச்சிருக்க? இவ வேற 4 லட்சம் 5 லட்சம் டைமண்ட் போடுவா. நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? ரோலெக்ஸ் நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம பாட்டு வந்த மாசம் சப்ஸ்கிரைபர் கிட்ட கொடுத்தமா போன மாதிரி இருக்கு. அவனு எனக்கு வேஸ்ட் ஆவனா? நீங்களே நான் ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட். அவ்வளவுதான், அப்படியே முடிச்சுப்போம். இது அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா. ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து நீ ஆல்ரெடி நீ ஃபர்ஸ்ட் வந்துட்ட, நான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன், நீ வந்து அடுத்தது வந்துரு. அவ்வளவுதான். அப்ப அடிச்சே பாத்துக்கலாம். நீங்க டைமண்ட் போடுங்க. அடிச்சு நிறுத்து. அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. போடு பிஎஸ் நானா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓ 20,000 டைமண்ட்க்கு மேல போயிட்டீங்களா? அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முகு நீ இதோட நிறுத்திக்க. 20,001 வருது. 2 பேரும் ஒரே டைமண்ட்ல இருக்கோம். போட்டிங்க இல்லைன்னா போட்டி முடியவே முடியாது. டைமண்ட் கைஸ் நீங்க என்ன சொல்றீங்க கைஸ்? நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் வந்து பார்த்தா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நான் வந்து முகுவோட ஒரு ஸ்டெப் முன்னாடி நீட்டு காட்டுவேன். ஏன்னா முகு கிட்ட எவ்வளவு டைமண்ட் இருக்குன்னு தெரியல எனக்கு. சோ அதனால வந்து உன்னை நிறுத்தணும் எப்படியாவது. அவனுக்கு முன்னாடி நம்ம வரணும். அவன் வந்துகிட்டே இருக்கான். இவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. 80வது லெவலுக்கு வந்துட்டு இது போதும் எனக்கு. அவனோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோம். முகு நம்ம இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னா ரோலெக்ஸ் நம்ம வந்து ஸ்மார்ட் மூவ் பண்ணணும். இப்ப வந்து முகு வந்து இப்ப எப்படியும் வந்து தூங்க போயிடுவான் ஒரு 10 மணி 11 மணிக்கு. நம்ம வந்து அவனோட முந்திக்கலாம் கடைசியா போயிட்டு. சரியா? இப்ப வந்து போட்டு நம்ம டைமண்ட் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம்ல. நம்ம கரெக்ட் கடைசி 3 செகண்ட்ல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்டா. அதுதான் அர்த்தமே. கடைசி 3 செகண்ட்ல பாக்கலாம். பாத்துக்கலாமா? மேட்ச் இங்க டிராப் பண்ணி வச்சிட்டு போறேன். நான் இப்ப எத்தனை 200 டைமண்ட் போட்டிருக்கியா? சரி இரு. 200 போடுங்கண்ணா, 200 போடுங்க. நான் வந்து 200 போட்டேனடா அப்ப. இல்ல ஒரு டைமண்ட் வந்தாச்சு. அவன் இப்படி நிறுத்திக்கலாம். என்ன வர போயின்னு இவனை நிறுத்துங்களாண்டா. இப்படியே பேசி 20,000 டைமண்ட் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க இந்த கெர்னக்காரன். நாங்க சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அவனுக்கு சம்பாதிக்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கண்டென்ட்டுக்காக தான். சோ நாங்க வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ல போடுறோம் அது போடுறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது போடாதீங்க. அந்த அளவுக்கு இந்த பண்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்து இல்ல. அதான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அப்படியாடா இந்த பண்டில் பார்த்தாவே எனக்கு வந்து சப்போஸ் இந்த பண்டில் வேணும்னா அடுத்ததுலேயே ஈவெண்ட்லயே வந்துடும். நீ அதுலயே வந்து ஒரு 4,000 டைம்ல 5,000 டைம்ல உங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியா எடுத்துக்கலாம். அதுதான் மேட்ரு. ஸோ நீங்க வந்து இது பண்ணிருங்க. இப்போ வந்து யார் முன்னாடி இருக்கான்னு பார்ப்போம். யாரா இருக்கா? யாரா இருக்கா? முகுதானா? போங்க அவ்வளவுதான் நம்மதான். அவங்க ஒரு டைமண்டா போட்டு மேல ஏத்துறாங்க. நீங்க 100 டைமண்டா போட்டு மேல ஏத்திடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏறிக்கிட்டே போறான். அவ்வளவுதான் முகு நான் ஒத்துக்கிறேன். நான் என் தோல்வியை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். போதும் இதே நிறுத்திக்கலாம் நம்ம. நீ வந்து நீதான் வந்து பெரிய ப்ரோ பிளேயர். ஓகேவா? 76 போயிட்டேன். லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கீங்க. அப்படியே முடிச்சீங்கன்னா ஆடுறதுக்கே முடிச்சுக்கலாம். அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். 76 தாட்டா இருக்கேன் நானு.
ஓகே நான் வந்து போங்கடா. கார்டு யூஸ் பண்ணி மறுபடியும் டாப் அப் பண்ணணும். டாப் அப் பண்ணிட்டு வந்து கரெக்டா 12 மணிக்கு முன்னாடி வருவேன். 11:55 செகண்ட்ல வந்து பிட் பண்ணுவேன். அப்புறம் டாப் அப்ப ஓகே. அப்ப நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள கைஸ் நம்ம தான் டாப் வருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டாப் பண்ணி வராங்க இல்லையோ. ஆனா கடைசி 3 செகண்ட் வந்து ஜாலியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நமக்கு எப்படி வா நீ அப்படிலாம் வாங்க. இன்னைக்கு அவனா நானா வந்து பார்த்தா பாக்கலாம். இன்வைட் பண்றேன். உள்ள வாடா டேய். வார்ல வியூ சண்டைக்கு கூடுவான். சண்டைக்கு வாங்க இன்வைட் பண்ண அவர் பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சாடா. அது இருக்கு எனக்கு காமிக்குது. வார்ல ப்ரோ கூடும். அவரையும் வந்து போட்டிக்கு கூடும். வார்லுக்கும் போட்டு ஏதோ புள்ளியே கம வச்சிருக்கு. அதான் ஓகே கைஸ். 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைக்கிறது மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த இதை வச்சுக்க போகிறோம். முகு ஒரு கலெக்ஷன் வச்சு போடுவான். நீ போன வாட்டி பண்டல் வச்சிருக்கல, அதை போட்டுக்காமி டாப் 2. அது என்னடா ஒன்னா இதுல என்ன தெரியும்? டாப் 2 போட்டிருந்தா எங்க பேட்ச் காமிக்கும்? நான் ப்ரொஃபைல்குள்ள போயிட்டேன். நீங்க காட்டல எனக்கு எதுவும். சைடுல ஒரு லோகோ மாதிரி கேட்டது அதுவா? இந்த ஒரு நம்பர் 2க்கு நம்ம இவ்வளவு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணோமாடா அந்த ஒரே ஒரு பேட்சுக்கு? ஏடா கர்மோ. அப்ப நான் வந்து 98னா 98 காமிக்குமா? ஆமா உங்களுக்கு 98 காமிக்கும். உங்க டைமண்ட் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லனா நீங்க வந்து 100க்கு மேல எடுக்கலாம்னா அதுவும் காட்டும். 100 2000 1000 வரைக்கும் காட்டும். அதனால நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். 100 வந்துட்டு எப்படி புரியல? எப்படி இப்ப 100 குள்ள இருக்கவங்களுக்கு இப்ப உடனே பண்டல் வந்துரும். லைக் ஈவென்ட் முடிஞ்சா நாளைக்கே வந்துரும். அதுக்கு அடுத்து ஈவென்ட் வருவாங்க. அது 100 ல இருந்து 10000 வரைக்கும் போகும். அது நம்பர் வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. ஓ அப்ப நான் இப்ப எனக்கு 100ல இப்ப நான் 77ல இருக்கேன். போட்டி கிடையாது. அந்த 100 இதுக்கு தான் போட்டி. லைக் 100 நம்பருக்கு தான் போட்டி. இந்த ஈவென்ட் சொல்லணும்னா பண்டல்ல நம்பர் வந்து 77வது இடத்துல இருக்குமா? இன்னொரு அடிச்சு அமுக்கிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாண்டா 7000 இருந்தீங்க. 10,000 போட்டு நான் வந்து 90 சம்திங் 80 கிட்ட வந்துட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா 20,000 இருக்கு. அதேப்பா 10,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஒரு டாப் 100 பிடிக்கிறதுக்கு. சரி ஓகே. ஆமா சரி ஓகே. நம்ம போட்டி தயார் தானே நீ? ஓகே பை गाइस. நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அக்கவுண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆச்சே. சரி விடுங்க கைஸ், நாங்கள் க்ளோஸ் பண்ணிப்போம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.